இல்லையா? அப்போது என்ன செய்கிறானுங்க? அறிவை விளக்கும் பொருட்டு உடனாய் நிற்பன். அறிவை விளக்கும் பொருட்டு உடனாய் நிற்பன், விளங்கும் பொருட்டு ஒன்றாய் நிற்பன். படற்கைங்கிறது முன்னிலை தானே. படற்கை என்பது முன்னாடி நிற்கிறது தான். பெருமான் என்னது குருநாதனாக வராரா இல்லை? 8ஆம் நூற்பால் அதான் சொல்கிறாரு. 8ஆம் நூற்பால் முக்கியமான கருத்து, சகலருக்கு எங்கே வராரு? மானுட சட்டை தாங்கி வந்து தான் ஞான உபதேசம் செய்வார். காரணம், ஆன்மாக்களுக்கு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு பெருமான் முன்னின்று தான் அருள் செய்யணும். முன்னின்று, குருநாதன் பின் நின்றுங்கிறார். முன் நிற்பார், ஆனால் எப்படி நிற்பார்? குருநாதனுக்கு பின்னாடி நிற்பார். அப்போ நமக்கு என்ன தெரியும்? குருநாதன் தான் தெரிவார், பெருமான் தெரிய மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த குரு வடிவத்தில் சிவத்தை பார்க்கணும். பார்த்துட்டா அறிவு விளங்கிடும். என்னைக்கு குரு வடிவத்தில் சிவம் விளங்குகிறதோ அப்போ அறிவு விளங்கிடும். அறிவு விளங்கிடும். அது விளக்கிறதுக்கு தான் அவர் படாத பாடு படுறாரு. எவ்வளவோ சிரமப்பட்டாலும் நமக்கு காலம் வரணும், சிவபுண்ணியம் கூடணும். சரி, எனவே அந்த வகையில்